இப்போ எல்லா டைமும் இதுக்கு வந்துட்டு பெட்ரோல் போடுறது வந்து ரொம்பவே கஷ்டம். மற்றபடி வந்துட்டு சிட்டியில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுலாம் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். ஸோ வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் தி விண்டேஜ் பைக்கர். ஐ ஹோப் எல்லாரும் டூயிங் கிரேட். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ரைடு போகிறோம் அண்ட் கிட்ட தான் போகிறேன். அண்ட் ஜிடி ஆஸ் அ டெய்லி கம்யூட்டர் பற்றி ஏன் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ ஜிடி டெய்லி கம்யூட்டிங் பண்ணலாமா, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ 1 இயராக வந்துட்டு 1 இயருக்கு மேலேயே நான் இந்த வண்டியை ஓன் பண்ணுறேன். அண்ட் நான் வந்துட்டு இந்த வண்டியில் டெய்லி கம்யூட்டிங் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் பண்ண மாட்டேன் டெய்லி கம்யூட்டிங். ஆக்சுவலி நான் அப்பாச்சி வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த அப்பாச்சி தான் அடிக்கடி லோக்கலில் சுற்றணுன்னா அதுதான் எடுத்துன்னு போவேன். ஜிடி வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் வண்டி மாதிரி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரைடு அந்த மாதிரி போகும்போது மட்டும்தான் வந்துட்டு நான் வண்டி எடுப்பேன். இல்லை வேறு எங்கேயாவது ஸ்பெஷலான லொக்கேஷன் போகிறேன் அந்த மாதிரி நான் மட்டும்தான் வந்துட்டு நான் ஜிடி எடுப்பேன். லைக் லோக்கலில் சுற்றுறதுக்குலாம் வந்துட்டு அப்பாச்சி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு சிட்டியில் வந்துட்டு மைலேஜ் வந்துட்டு கம்மியாக தான் தரும், 19 அந்த மாதிரி தான் தரும். ஸோ வந்துட்டு எங்கேயாவது ஸ்பெஷலாக போகும்போது தான் எடுப்பேன். எல்லா டைமும் இதுக்கு வந்துட்டு பெட்ரோல் போடுறது வந்து ரொம்பவே கஷ்டம், அது சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்கு. அண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டெய்லி கம்யூட் பண்ணலாம். நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் வந்துட்டு ஃப்ளிக் பண்ணி ஓட்ட முடியாதுன்னு. பட் அது உண்மை கிடையாது. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இதை ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுலாம் ரொம்பவே வந்துட்டு ஈஸி. இதை ஃப்ளிக் பண்ணி ஓட்ட முடியாதுன்றதுலாம் ஒரு இதுவே கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு ஒரு 1 இயராக நீங்கள் ஓன் பண்ணுறீங்க, ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் வந்துட்டு ரெகுலராக ஓட்டுறீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹேண்ட்லிங் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. டிராஃபிக்லலாம் நல்லாவே ஃப்ளிக் பண்ணி ஓட்டலாம். ஒரு வண்டி ஒரு இதில் நிற்கும் போது, ஒரு ஹெட் டு ஹெட் டிராஃபிக், நெக் டு நெக் டிராஃபிக்கில் நிற்கும் போது மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வண்டி வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணும்போது உங்களால் வண்டியோட வெயிட்டை ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன தெருவில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அதை திருப்பறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அதெல்லாம் நாளாக வந்து 5'4" என்னோடய ஹைட்டு. திருப்பறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன தெருவுக்குள்ளெல்லாம் போயிட்டிங்கன்னா டேர்னிங் ரேடியஸும் இது கம்மி. அது மட்டும் இல்லாமல் இது வெயிட்டும் அதிகம். ஸோ திருப்பறது வந்து ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் சின்ன தெருவில். மற்றபடி வந்துட்டு சிட்டியில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுலாம் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம் ஜிடியில். ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு நெக் டு நெக் டிராஃபிக்கில் இருக்கும்போது கிளட்செலாம் அதிகமாக பிடிக்கும் போது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாம்பில் இந்த இடத்துல வந்துட்டு பெயின் வரும். அண்ட் நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். நான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஷார்ட்ஸ் தான் போடுவேன். பாண்டிச்சேரியில் அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு நல்லா ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன் நான். ஸோ ஷார்ட்ஸ் போடுறதுனால வந்துட்டு எனக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு 80ல் போயிட்டுருக்கேன். எனக்கு நல்லா ஹீட் வந்துட்டு காலில் தெரியுது. பட் இதை விட ஃபாஸ்ட்டாக போனால் வந்துட்டு தெரியாது. பட் இப்போ எனக்கு ஹீட் தெரியுது. ஆக்சுவலி நான் ஷூ போட்டிருக்கேன், ஸோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு எதுவும் சுடலை. பட் நான் வண்டியை நிப்பாட்டும் போது வந்துட்டு தப்பான இடத்துல காலை வச்சேன்னா வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து சுட்டுரும். ஸோ ப்ரிஃபரபிளி வந்து பேண்ட் தான் போடணும். நான் வந்து எனக்கு வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டு ஓட்டி எனக்கு வந்து பழகி போயிடுச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு எந்த இடத்துல காலை கரெக்டாக வைக்கணும், கரெக்டாக அது வந்துட்டு எங்கே வைக்கக்கூடாதுன்னு வந்து அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து வாலண்டியராக பண்ணல, இன்வாலண்டியராகவே அதுவே தானாக வந்துட்டு என்னோடய பாடி வந்து கண்டிஷன் ஆகிடுச்சு. மற்றபடி வந்து அழகாக வந்துட்டு ஃப்ளிக் பண்ணி ஓட்டலாம். அதெல்லாம் வந்துட்டு கில்லி மாதிரி நம்ம ஆள். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறது வந்து இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து. ஏன்னா இதை நல்லா ஃப்ளிக் பண்ணி ஓட்டலாம். மற்றபடி வந்துட்டு வெயிட் தான். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெயிட், ஆமாம் வெயிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை எங்கேயாவது வெளியே போகிறோன்னு வைங்களேன், இதை தள்ளி இதை பார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2-3 இடத்துக்கு போவோம் ஒரே நாளில். அப்போ இதை தள்ளி எடுத்து இது போகிறது அண்ட் டிராஃபிக்கில் வந்துட்டு போகிறது வந்துட்டு நான் ரொம்பவே லவ் பண்ணி வாங்கினேன் இந்த வண்டியை. இருந்தாலும் வந்துட்டு டிராஃபிக்கில் போகும்போது வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஒரு வேளை அப்பாச்சியே எடுத்துகிட்டு வந்துருக்கலாமோ, இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லையே அந்த மாதிரி தோணும். ஸோ வந்துட்டு ப்ரிஃபரபிளி வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரைடு இங்கே நிப்பாட்டாமல் ரொம்ப தூரம் போயிட்டு வர அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். டிராஃபிக்கில் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் வெறுப்பு வர ஆரம்பிச்சிருந்தான். நான் வந்து ரொம்பவே வந்துட்டு லவ் பண்ணி வாங்கின வண்டியை.
இருந்தாலுமே கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. வந்துட்டு கை தான் வலிக்கும். இதில் வந்து கிளச் ப்ளே வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ கிளச் ப்ளே ஹார்டாக இருக்கிறதுனால கிளச் அடிக்கடி வந்துட்டு டிராஃபிக்கில் பிடிக்கிறதுனால அதுவும் வந்துட்டு வலிக்குது, அதுவும் வந்துட்டு வலிக்கும். அண்ட் க்ளவுஸ் போடாமல் ஓட்டிங்கன்னா இந்த ஹேண்டில் பார்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புள்ளியாக வந்துட்டு இருக்கும். அது நம்ம வந்துட்டு க்ளவுஸ் போடாமல் ரொம்ப நேரம் வந்துட்டு டிராஃபிக்கில் ரொம்ப ஹார்டாக பிடிச்சிட்டு இருப்போம். அது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி காயம் மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி தோல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். அது லைட்டாக வலிக்க செய்யும், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் பெருசாக அது ஒரு பிரச்சனையாக இல்லை. பட் இந்த மாதிரி ஆகும் நம்ம டிராஃபிக்கில் ஓட்டணும்னா. ஸோ வந்துட்டு நம்ம மைலேஜ் வந்துட்டு டெய்லியும் எடுத்தோன்னா இதுக்கு வந்துட்டு பெட்ரோல் போட முடியல. அதுதான் மோஸ்ட்லி, அதனால தான் வந்துட்டு அப்பாச்சி எடுப்பேன். அப்பாச்சி அது வந்துட்டு அப்பாச்சி 160 அது வந்துட்டு நல்ல மைலேஜ் தரும். ஸோ டெய்லி யூஸ்க்கு அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்துட்டு டெய்லி கம்யூட்டிங் பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம். பட் இத்தனை டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த வண்டியில் டெய்லி கம்யூட்டிங் பண்ணுறது. அண்ட் மோஸ்ட் 1000 ccஸோடவே இது வெயிட் அதிகம் நிறைய இடத்துல நான் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, இதில் வெயிட்டும் அதிகம். ஸோ டெய்லி கம்யூட்டிங் வந்துட்டு ப்ரிஃபரபிளி இது 1 இயராக ஓட்டி நல்லா கான்ஃபிடென்ட்டு, நான் நல்லா மூவ் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். இருந்தாலும் வந்துட்டு நான் என்னைக்காவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், இதை தூக்கி தள்ளி இதை ஓட்டி அது ரொம்ப டயர்டாக இருக்குன்னு வைங்களேன், டக்குன்னு பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரணுன்னா கூட இது நம்ம தூக்கி தள்ளி அது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் இதை டெய்லி கம்யூட்டிங்குன்னு வாங்குறீங்கன்னா வந்துட்டு ப்ரிஃபரபிளி இன்னொரு வண்டியை கூட வச்சுக்கோங்க. வீட்டில் வந்துட்டு ஒரு ஸ்கூட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அவசரத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு டக்குன்னு எடுத்துன்னு போகிற மாதிரி. மற்றபடி வந்துட்டு க்ரூசிங்கு, ரைட்ஸு, ஸ்மால் ரைட்ஸு, லாங் ரைட்ஸ்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த வண்டி. கைஸ், வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா சொல்கிறதுக்கு, வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணா அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் வந்துட்டு நம்ம டெய்லி கம்யூட்டிங்க்கு இது எடுக்காதது வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் வந்துட்டு கால் வந்துட்டு லைக் ரொம்ப ஹீட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒரு வாட்டி ஹீட் ஆகிடுச்சுன்னா இதோட ஹீட்டு இறங்கவே ஒரு 3 மணி நேரம் ஆகுது. சரி ஓட்டிகிட்டு போய் வீட்டில் போய் வாட்டர் வாஷ் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் கரெக்டாக வந்துட்டு அப்போ செம்ம ஹீட் ஆகும். ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா அதே ஹீட்டில் தான் இருக்கும், இன்னும் ஒன்றுமே மாறி இருக்காது. அப்புறம் அடுத்த நாள் தான் பண்ணுவேன். ஸோ ஹீட் வந்து ஒரு வாட்டி ஆகிடுச்சுன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் எடுக்கும் ஹீட் வந்துட்டு போகிறதுக்கு. டெய்லி கம்யூட்டிங்க்கும் வந்துட்டு உங்களுக்கு இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நான் சொல்லிட்டேன். அண்ட் நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். நான் வந்துட்டு டெய்லியும் எடுக்க மாட்டேன். நான் வந்துட்டு எப்போயாவது வீக்லி ஒரு 3 வாட்டி எடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற நேரம்லாம் வந்துட்டு அப்பாச்சி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்து உங்கள் தேவைகள் என்னன்னு பார்த்து நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். பட் லாங் ரைட்ஸில் எடுக்கிறீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அற்புதமான வண்டி, அது நான் சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ஆன்சர். ஸோ ஆக்சுவலி இங்கே என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், அப்படியே அவனை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களோட கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். until then keep watching the vintage bike.